மத்திய பிரதேசத்தில் இருமல் சிரப் குடித்த 11 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. மத்திய பிரதேச மாநிலம் பரசியா பகுதி மகாராஷ்டிரா எல்லையை ஒட்டியது. இங்கு சளி இருமலால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பெற்றோர் மருத்துவர்களிடம் அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். அங்கு மருத்துவர் பரிந்துரை செய்த இருமல் சிரப்பை வாங்கி குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். சிரப்பை குடித்த குழந்தைகள் சில மணி நேரங்களிலேயே உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளன. அடுத்தடுத்து குழந்தைகள் உயிரிழந்த வேளையில் இறுதியாகவே குழந்தைகளின் உயிரிழப்பிற்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கோல்ட்ரிஃப் இருமல் மருந்துதான் காரணம் என தெரிய வந்திருக்கிறது. கோல்ட்ரிஃப் இருமல் சிரப் காஞ்சிபுரத்தில் ஸ்ரீசான் பார்மா நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்டது. மத்திய பிரதேச அரசிடம் இருந்து தகவல் கிடைத்ததும் ஸ்ரீசான் பார்மா நிறுவன ஆலையில் தமிழக சுகாதாரத்துறை ஆய்வு செய்தது. அந்த நிறுவனம் மேற்கொண்டு மருந்துகளை சப்ளை செய்ய தடையும் விதிக்கப்பட்டது. ஆய்வில் கோல்ட்ரிஃப் இருமல் சிரப்பில் ஆபத்தான டைஎத்திலின் கிளைகால் 48.6% இருப்பது தெரிய வந்தது. தொடர்ச்சியாக மொத்த மருந்தே விஷமாகி இருக்கிறது என மருத்துவ உலகில் அதிர்ச்சி தெரிவிக்கப்பட்டது. மத்திய பிரதேச உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை அதிகாரி தினேஷ்குமார் மௌரியா பேசியபோது, மருந்தில் டைஎத்திலின் கிளைகால் அனுமதிக்கப்பட்ட அளவு 0.1% மட்டுமே. ஆனால் குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட மருந்தில் இருந்தது 48.6% என்று தெரிவித்திருக்கிறார். டைஎத்திலின் கிளைகால் உறைதலை தடுக்கும் கெமிக்கல். பெயிண்ட் தயாரிப்பு, பிளாஸ்டிக் தயாரிப்பு உள்ளிட்ட தொழிற்சாலைகளுக்கான ரசாயனம். டைஎத்திலின் கிளைகால் அதிகமாக இருந்ததால் குழந்தைகள் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள். சிறுநீரகத்தில் இரத்தத்தையும் சிறுநீரகத்தையும் பிரித்தெடுக்கும் செயல்பாடு நிற்க குழந்தைகளின் முகம், உடல் வீங்கி உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகவும் தமிழ்நாடு, மத்திய பிரதேசம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் சம்பந்தப்பட்ட கோல்ட்ரிஃப் சிரப்புக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு நிறுவனங்களும் மருந்து தொடர்பாக ஆய்வை தீவிரமாக்கியுள்ளன. இதில் மற்றொரு அதிர்ச்சி தகவல் குழந்தைகள் செப்டம்பரில் இருந்து உயிரிழந்து இருக்கிறார்கள் என்பது. அதாவது செப்டம்பர் 2ஆம் தேதி கோல்ட்ரிஃப் இருமல் சிரப் குடித்து சிவம் என்ற 4 வயது குழந்தை உயிரிழந்திருக்கிறார்.